சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிவா வந்து ஒரு மெடிக்கல் கேம்புக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து கூடவே பார்த்திங்க அப்படின்னா சிந்துவும் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னேகாவும் போயிருப்பாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேகா வந்து சிவா கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதாவது சிவாக்கே தெரியாமல் வந்து சிவா கூட வந்து கேம்பில் வந்து தூங்குவாங்க. இது தெரிஞ்ச சிவா பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேகா வந்து கீழே தள்ளி விட்டு ரொம்பவே வந்து ஸ்னேகா மேலே கோவப்பட்டுருவார். இன்னும் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகம் வந்து சென்னைக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. ஸோ விவசாயம் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி, நீ மட்டும் எதுக்குப்பா போகிற, கூட வந்து பைரவியும் கூட்டிகிட்டு போனால, அப்படியே வந்து போகாத இடம்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் சொன்னால் இங்கே அவ கேட்க போகிறா, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும் பைரவி கிட்ட அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் ஓ மேலே தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை திட்டிட்டு, இல்லைத்த நாளைக்கு நீங்கள் ஏதோ பூஜை இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ அந்த பூஜை பண்ணணும்ல அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன், அந்த பூஜையில் வந்து பைரவி கண்டிப்பாக இருக்கணும், அதனால் நீ மட்டும் போயிட்டு வா ஆறுமுகம்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை மட்டும் தனியாக அனுப்புகிறாங்க. இன்னொரு சைடு வந்து சிவா வந்து ஸ்னேகா ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டார்ச்சர்லேருந்து சிவாவை எப்படி வந்து சிந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.